சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இப்போது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற திருத்தலம் தஞ்சை ராஜராஜேச்சரம். நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான கனவு கோயில் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு சிவ சின்னம் மட்டும் இல்லை, தமிழர்களுடைய சின்னம் என்றும் இதை நாம் சொல்லலாம். சோழ நாட்டில் தஞ்சை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். கருவூர் தேவர் இங்கே இலிங்கத்தை நிலைநிறுத்திய வரலாறு நமக்கு தெரியும். அவராலேயே அற்புதமான ஒரு திரு இசைப்பாவும் நமக்கு கிடைத்த திருத்தலம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவதற்கு இணங்க இப்போது நாம் இந்த கோயிலின் கோபுரங்களை, வரிசையாக இருக்கிற கோபுரங்கள் அனைத்தையும் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலையம் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. திருச்சிற்றம்பலம். நாம் இப்பொழுது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ராஜராஜேஸ்வரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் பெருவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கிறது. அணுவுக்கு அணுவாய் அண்டத்திற்கும் அப்பாலாய் நிற்கின்ற சிவபெருமானை இங்கு அதனுடைய பிரதிபலிப்பாக இந்த கோயிலை ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிறார். இந்த கோயிலினுடைய கருவறையே இந்த உலகத்தில் எந்த சிவன் கோயிலுக்கும் இல்லாத உயரமாக அமைந்திருக்கிறது. 216 அடிகள் கொண்டது. மெய்யெழுத்துக்கள், தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களை குறிப்பதாக இந்த உயரம் அமைந்திருப்பதாக சான்றோர்கள் கருதுகிறார்கள். சிவலிங்க பெருமானும் பெருவுடையார் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே பிரம்மாண்டத்தை இங்கு கொண்டு வந்து ராஜராஜ சோழன் மக்களுக்கு காட்டியிருக்கிறார். சுவாமி 12 அடி உயரமாகவும் 18 அடி அகலமாகவும் உயிர் மெய்யெழுத்துக்களையும் மெய்யெழுத்தையும் குறிப்பதாக இங்கு அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலுடைய சுற்றுப்பிரகாரங்கள் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றன. இந்த கோயிலுக்குள் நுழைந்தவுடனேயே அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அகிலாண்ட கோடியெல்லாம் நிறைந்திருக்கின்ற சிவபெருமானுடைய வியாபகத்தை ஓரளவு நாம் உணர்ந்து மெய் சிலிர்த்து நெஞ்சம் தழுதெழுத்து மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் என்ற உணர்வை நமக்கு இந்த திருக்கோயில் நமக்கு உணர்த்துகிறது. இந்த கோயிலுக்குள் நுழைந்து உள்ளே வரும் பொழுது 1000 ஆண்டுகள் ஆயிருந்தும் கூட ராஜராஜன் அந்த சிவபெருமான் மீது கொண்ட பக்தியை நம்மாலே சிறப்பாக உணர முடிகிறது. ராஜராஜன் கடல் கடந்தும் சென்று பல நாடுகளை வென்றிருக்கிறார். வடநாடு பகுதிகளுக்கும் சென்று வென்றிருக்கிறார். பல வெற்றிகள் அவருக்கு. மும்முடிச்சோழன் என்று அவருக்கு பெயர். இருந்தாலும் கூட அந்த வெற்றிகளெல்லாம் இன்று அழிந்து போய்விட்டது. ஆனால் சிவபெருமானுக்கு செய்த இந்த தொண்டு நிரந்தரமாக நின்று அவருடைய பெருமையை நமக்கு பறைசாற்றி கொண்டிருப்பதை நாம் மெய்யுணர்வோடு மெய் சிலிர்த்து இந்த கோயிலிலே நின்று நாம் உணர்கிறோம். இந்த கோயில் பல்வேறு நுட்பங்களை தன்னகத்து கொண்டதாக இருக்கிறது. இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது, அந்த வாயிலுக்குள்ளே நுழையும் பொழுது இங்கு ராஜராஜன் இந்த கோயிலுடைய இறைவனை தரிசிக்கும் பொழுது ஒருவர் புனிதமாக வர வேண்டும் என்பதை உள்ளத்திலே கொண்டு கோபுரத்திலே கங்கையையும் அக்னியையும் அமைத்து இந்த கோயிலுக்குள் நாம் நுழைந்து அதில் தூய்மைப்படுத்தி கொண்டு உள்ளே வருவது போல அமைத்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை உடையது இந்த திருக்கோபுரம். இந்த இறைவன் அமர்ந்திருக்கின்ற இந்த கோபுரத்தின் உள்ளே பல்வேறு விதமான ஓவியங்கள் மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுக்குள் நுழைந்தவுடனே இதில் முக்கியமாக இங்கு கருவூர் சித்தர் அமர்ந்திருக்கிறார். கருவூர் சித்தர் தான் இங்கு இருக்கின்ற சிவலிங்க பெருமானை
அஷ்டபந்தனம் செய்யும் பொழுது தன்னுடைய தாம்பூலத்தினால் அஷ்டபந்தனம் செய்து இதை ஸ்தாபித்தார் என்ற செய்தியை நாம் அறிந்து மெய்சிலிர்த்து போகிறோம். சுவாமிக்கும் பின்னாலே கரூர் தேவருடைய திருமேனி அமைந்துள்ளது. அந்த திருமேனி இறைவனை அனுபவித்து அந்த சிவானந்தத்தை நமக்கு காட்டுவதாக அமைந்துள்ளது. நம்முடைய 9ஆம் திருமுறையிலே கரூர் தேவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் இங்கு இந்த தலத்திற்கு வந்தவுடனே நினைவு வருகிறது. இப்படி இறைவனுக்கு செய்த தொண்டு, அழியாத பரம்பொருளுக்கு செய்த தொண்டானது நிலையாகவே ராஜராஜ சோழனை நாம் நினைக்குமாறு சொல்லுகிறது. திருமுறைகளுக்கு அவர் செய்த தொண்டும், இந்த திருக்கோயிலுக்கு சிவபெருமானுக்கு அவர் செய்த தொண்டும் நம்மை அவரை நீள நினைக்க வாய்ப்பளிக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு நாம் விஜயம் செய்தது வந்து இந்த இறைவனை பணிவது, வழிபடுவது, வாழ்த்துவது, வணங்குவது, அஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது எல்லாம் மிகச்சிறந்த பேற்றினை நமக்கு அளிக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்வுக்காக நம்மளை இன்னைக்கு சாமி வந்து அற்புதமான ஒரு கோயிலில் நிற்க வச்சிருக்கிறாரு. தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரு ஆலயத்தில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கருவூர் தேவர் சந்நிதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பதிகத்தில் 9ஆம் திருமுறையில் வர்ற முக்காவாசி, அதாவது 10 பதிகங்கள் அருளி செய்த கருவூர் தேவர் ஐயா அவர்கள் தான். இவர் மிகப்பெரிய ஒரு சித்தர். அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கூட வந்து சௌரிதாசன் ஐயா அவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அம்மாப்பேட்டையில் இருந்து நமக்கு 9ஆம் திருமுறை அப்படின்னு எடுத்ததுனாலையோ என்னமோ தெரியலை, கருவூர் தேவருடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளால் இந்த இடத்துல நிற்க முடியுது அப்படிங்கிறத இது சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சாமி கூப்பிட்டா தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வர முடியும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நாம் இன்னைக்கு நிற்கிறோம் அப்படின்னா அது கருவூர் தேவருடைய அனுகிரகம் தான். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் அது நல்ல விதமான வந்து இவர் சன்னதியில் வேண்டி நின்னோம் அப்படின்னா ஒரு மண்டலத்தில் அது நிறைவேறத இன்று அளவும் நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்துருக்குறாங்க. இப்போ கருவூர் தேவர் ஐயாவை பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக அம்மாப்பேட்டையிலேருந்து நமக்கு குருநாதராக இருக்கக்கூடிய சௌரிதாசன் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா. திருச்சிற்றம்பலம். கரூர் தேவருடைய சன்னதியில் நம்ம நிற்கிறோம். கரூர் தேவர் கரூரிலே தோன்றியவர். அந்த பெருமான் ஒரு பெரிய சித்தராக வாழ்ந்தார். வேதாந்தங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக ஓதியவர். வேதங்களை தமிழிலே செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு திருவிசைப்பாவில் 10 பதிகங்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இந்த தஞ்சையிலையும் அவர் தஞ்சை ராஜேஸ்வரத்தேவர்க்கே என்று அற்புதமான 10 பாடல்களை பாடியிருக்கிறார். இங்கு அவர் கோயில் கொண்டு எழுந்தருளி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வேண்டியவர்களுக்கு வேண்டியாங்கு வரமருளி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இங்கு இப்பொழுது நாம் நேராகவே பார்க்கலாம். அவருடைய திருமுகத்தில் எப்பொழுதும் ஆனந்தம் ததும்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. இறைவனை அவர் இடையறாது தரிசித்ததன் விளைவாக அவர் பெற்ற ஆனந்தத்தை நம்மிடம் அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய திருமுக மண்டலத்தை பார்த்தாலே நமக்கு ஆனந்தம் பெருகி நம்முடைய வாழ்க்கை மங்களகரமாக அமையும். யாரெல்லாம் சிவபெருமானை சேவிக்கிறார்களோ, சிவபெருமானை வணங்குகிறார்களோ, சிவபெருமானை வாழ்த்துகிறார்களோ, சிவபெருமானுடைய அடைக்கலம் அடைகிறார்களோ அவர்களுக்கு மங்களகரமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதை சுவாமிகள் தன்னுடைய திருமுகத்தினாலேயே நமக்கு அறிவிக்கின்ற பாங்கினை நாம் இங்கு தெளிவாக உணர முடியும். அவர்கள் வேதத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் தொகுத்து எடுத்து தன்னுடைய 10 பதிகங்களில் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு அற்புதமான பாடல், அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே என்று அவர்கள் இந்த 5 எழுத்தினுடைய பெருமையை மிக அற்புதமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த 5 எழுத்து உபதேசத்தை பெரியவர்களெல்லாம் நமக்கு அருளுகிறார்கள். சம்பந்த பெருமான் அவர் சிவ சாயுச்சியமுடையதற்கு முன்பு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நான் எங்கெல்லாம் செல்வம் வைத்திருக்கிறேன் என்று இறந்து போகின்ற காலத்திலே சொல்வது போல நமக்கு திருவைந்தெழுத்தை அருள்வது பெரியவருடைய ஒரு உபதேசமாக அமைகிறது. அப்படி கரூர் தேவர் நமக்கு இந்த உபதேசத்தை அருளி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமான் பல்வேறு தலங்களை எல்லாம் அவர்கள் தரிசித்து பல்வேறு தலங்களிலும் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இப்போ நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு தலத்திலும் இருக்கின்ற இறைவனை சென்று வழிபட வேண்டும் என்பது அவருடைய உள்ள கிடக்கையாக இருக்கிறது. இவ்வாறு தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 10க்கு மேலான பதிகங்கள் பாடப்பெற்றிருக்கின்றன. கரூரிலே சென்று அவர்கள் அங்கு இருந்தார்கள். அங்கு கரூரிலே தென்கிழக்கு மூலையிலே அவருடைய சந்நிதி மிகச்சிறப்பாக பொலிந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட வியாழக்கிழமைகளில் பார்த்தால் மக்கள் ஏராளமாக வந்து அவருடைய திருவடியை பணிந்து செல்வதை நாம் பார்க்கலாம்.
ஆகவே தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தினுடைய சாமிக்கு பின்புறம் இருக்கின்ற அந்த சந்நிதியிலும் கரூரில் இருக்கின்ற அவருடைய அந்த ஜீவ சமாதியிலும் நாம் சென்று வழிபடுவோமானால் நமக்கு வாழ்க்கையிலே எல்லா பேர்களும் இகபர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் சுவாமி வழங்கி நம்மை ஆசீர்வதிப்பான். இப்படிப்பட்ட சித்தர்களை வழிபடுவது நமது மரபாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் சமுதாயம் இதை போற்றி தொடர்ந்து இந்த வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு கூட இந்த நம்தமர் ஊரன் என்ற இந்த இலக்கிய ஆராய்ச்சி மையமானது பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை பல்வேறு விதங்களில் ஆராய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் கண்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய இயக்குநராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிவ லாவண்யா அருள் அவர்களுக்கும் இந்த 9ஆம் திருமுறையை இந்த உலகமெங்கும் சென்று அதனுடைய கருத்துக்களை பரப்பி வருகின்ற லாவண்யா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நமது நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். உலகெல்லாம் தொழ வந்தெழுகதிர் பருதி 100,000 கோடி அழகலாம் பொதிந்த திருவுடம்பச்சோ அங்கனி அழகிலோ அரணம் பலகுலம் படை செய் நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர் திங்கள் இலைகுலாம் பாதனத்தில் இஞ்சி சுள் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே நெற்றியில் கண்ணியன் கண்ணின்றழலா நெஞ்சினில் அஞ்சிலம்பலைக்கும் போற்றிருவடியன் குடி முழுதாழ புகுந்தன போந்தன இல்லை மற்றன குறவேன் மறிதிரை வடவாற்றிடு புனல் மதகில் வாழ்முதலை ஏற்றினில் கிடங்கில் இஞ்சி சுள் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே சடைகளு மகுடம் தன்னிலாவிரிய வெண்ணிலாவிரிதரு தரள குடை நிழல் விடை மேற்கொண்டுல போதும் குறிப்பெனோ கோங்கினர் அணைய புடைகளு நிருபர் முடியோடு முடிதேந்து உக்க செஞ்சுடற்படு குவையோங்கு இடைகளு மாடத்து இஞ்சி சுள் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே வாழியம் போதத்து அருகுவார் விடயம் வரிசையின் விலங்களின் அடுத்த சூழலம் பளிங்கின் பாசலராதி சுடர்விடு மண்டலம் பொலிய காளையில் கமழும் மாளிகை மகளிர் கங்குள்வாய் அங்குழி கெடும யாழொலி சிலம்பும் இஞ்சி சுள் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே எவரும் வானவர்கள் ஈட்டமும் தாட்டிரு கமலத்த அமரரும் ஆலவும் அறிவரும் பெருமை அடலடல் உமிழ்தழல் கிளம்ப உவரிமா கடலின் ஒலிசை மாமருகில் உருகாளிற்றரசினதீட்டம் இவருமா மறைசை இஞ்சி சுள் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே அருளுமாறருளி ஆளுமாறாள அடிகள் தம் அழகிய விழியும் குருளும் வாரும் காட்டியான் பெற்ற குயிலினை மயல் செய்வதழகோ தரளவான் குன்றில் தன்னிலா ஒளியும் தருகுவால் பெருகுவான் தெருவில் இருளலாம் கிழியும் இஞ்சி சுள் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே தனி பெரும் தாமே முழுதூரம் பிறப்பின் தளிரிறப்பினை உயிர் வென்றார் நினைப்பரும் தம்பால் சேரலின்றேனும் நெஞ்சிடுந்துருகுவதென்னோ சனை பெரும் கலங்கள் பொய்கையங்களு நீர் சூழ மாளிகை சுடர் வீசும் என்னை பெருமானம் செய் இஞ்சி சுள் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே
பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம்பலர் ஏம்பலி தீர்த்த என்னெடுங்கோயில் நெஞ்சு விட்டிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். மின்னடும் பொருவத்து இளமையில் அணையார் விலங்கல் செய் நாடக சாலை நடப்பாயிலும் இஞ்சி சுழ்தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே மங்குள் சொல் போதின் ஒளிவர நிறைந்து வஞ்சகர் நெஞ்சக தொழிப்பார் அங்கடல் சுடராம் அவர் கிளவேனில் அலர்கதிரணையர் வையரோ பொங்கெழு திருநீர் அழிபோ சிவனப்பில் புனல் துளும் அவிசடை முழுகர் எங்களுக்கு நீய இஞ்சி சுழ்தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே தனியார் எத்தனை ஆயிரம் வருமாம் தன்மையோர் என் வயத்தினராம் கனியர திருதி கரும்பர் வெண்பூரினோர் கட்டியராட்ட புனிதர் பொற்கடலர் மகுடர் புண்ணியர் பொய்யில் அமையற்கு இனியர் தனையும் இஞ்சி சுழ்தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே சரள மந்தார சண்பகவகுள சந்தன நந்தன வனத்தின் இருள் வெறி முழுப்பின் இஞ்சி சுழ்தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவரை அருமருந்தருந்தி அல்லல் கருவூர் அறைந்த சொல் மாலை ஈரைந்தில் பொருள் மருந்துடையோர் சிவபாதம் என்னும் பொன்னடும் குன்றுடையோரே. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு பெருவிடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எப்படி இருந்தது தஞ்சாவூர் பயணம்? எல்லாரும் அதை ஆசையா அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். முடிந்த அளவு அந்த கோயிலை வலம் வந்தோம். சுற்றி அதில் பாடுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே பெருமான் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கருவூர் தேவருடைய சன்னதி அங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கருவூர் தேவர் அந்த மருந்து இடிப்பது போலவும் பக்கத்தில் ராஜராஜ சோழன் இருப்பது போலவும் ஒரு சிற்பமோ அல்லது வரைபடமோ இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்ப யாருக்குமே அதை பற்றின தகவல் தெரியலை. யாருக்காவது இந்த காணொலியை பார்க்குற யாருக்காவது அதனுடைய தகவல் தெரிஞ்சதுன்னா எங்களுக்காக கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஏன்னா அதையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அடுத்தது கருவூர் தேவருடைய இந்த சிற்பத்தை தேடி நாங்கள் ஒவ்வொருத்தட்டியாக தேடிக்கிட்டு இருக்கும்போது பெருமானுடைய பெரும் கருணை பாருங்கள். கருவூர் தேவர் ஒரு முனிவர் குழாத்தோடு இருப்பது போல ஒரு சிற்பம் கண்ணில் பட வச்சார் சாமி. அதே மாதிரி குந்தவை பிராட்டியார் மற்றும் ராஜராஜ சோழனோடு கருவூர் தேவர் இருப்பதாக ஒரு சிற்பத்தையும் கண்ணில் காமிச்சாங்க சாமி. அந்த ரெண்டும் நாங்கள் இதை தேடி போகும்போது கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்சிக்கு வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப இந்த கோயிலை எல்லாமே பிரமிப்பானது. ஒன்றையுமே நம்ம சாதாரணமாக சின்ன விஷயமாக நினைச்சிடவே முடியாத அளவுக்கு எல்லாமே எந்த கோணத்தில் திரும்பினாலும் பிரம்மாண்டம் 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 தான். அப்போ வாயில் காவலர் அப்படின்னு சொன்னால் அந்த துவாரபாலகர்கள் எவ்வளவு பிரமிப்பாக இருக்கணும் இல்லையா? அந்த அமைப்பு ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. கண்டிப்பாக நாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. துவாரபாலகர் இருக்கார். அவருடைய கால் ஒரு பாம்பு மேலே இருக்குது. அந்த பாம்பு ஒரு யானையை விழுங்குவது போல இருக்குது. நம்ம எல்லாருக்கும் யானை எத்தனை பெருசுன்றது தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான். யானை எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த யானையை முழுங்குற அளவுக்கு ஒரு பாம்பு இருக்கணும்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பாம்பை தனது காலுக்கு கீழே போட்டிருக்கிறாருன்னா அப்போது அந்த துவாரபாலகர் எவ்வளவு பெருசு இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. அவருடைய கை பாருங்க, ஒருவன் தான் இருக்கிறான், அது உள்ளே இருக்கிறான் அப்படின்னு காமிக்கிறாரு. சிவபெருமான காமிக்கிறாரு.
என்ன குறிப்புன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் பெருசுன்னு எதை நினச்சாலும், நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருசுன்னா யானையை தான் நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த யானையை விட பெரிய ஒரு பாம்பு, அந்த பாம்பை விட பெரிய ஒரு துவாரபாலகர், அவர் சொல்கிறாரு உள்ளே இருக்கிறவன் தான் ஒரே ஒருத்தன், அவன் தான்ப்பா பெரியவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உள்ளே இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத நமக்கு ஒரு சின்ன கற்பனையிலேயே கொண்டு வரும் விதமாக இந்த சிலா வடிவத்தை அமைத்து கொடுத்திருப்பது ராஜராஜ சோழனுடைய இன்னும் ஒரு அதாவது அந்த கலை நுட்பத்துக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும். இந்த கோயிலில் நீங்கள் எதை எடுத்தாலுமே உண்மையாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 மாதம் நம்ம அந்த கோயிலில் தங்கி ஒவ்வொரு சிலையாக நாம் பார்த்து ரசித்தோன்னா தான் நம்மளுக்கு அந்த கோயிலை ஒரு 20-30% நம்ம மனசில் உள்வாங்க முடியும்னு தோணுது. அந்த அளவுக்கு அத்தனை விஷயங்கள் அங்கே கொட்டி கிடக்குது. அந்த அமைப்புகள், அந்த சிலையில் வர்ற அதாவது நாம் இன்றைக்கி பாலிஷ் பண்ணி பளபளப்புன்னு கொண்டு வர்றோம் இல்லையா, அதெல்லாம் கல்லுலேயே அவங்க கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. மேலே செல்லும் வாய்ப்பு பெருமான் கொடுக்கவில்லை. ஏன்னா உள்ளே நிறைய வரைபடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும் பேர் எங்களுக்கு பெருமான் கொடுக்கலை. எப்போ கொடுப்பாரோ அது அவருடைய கருணை. ஆனால் இது இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிற இந்த காணொளி ஓரளவுக்கு நாங்கள் போய் பார்த்த அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்திருக்கின்றோம். கண்டிப்பாக நீங்களும் அங்கே சென்று இந்த ஒவ்வொரு இடத்தையும் விஷயத்தையும் ரசிக்க வேண்டும் என்று பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் வைக்கின்றோம். இந்த பயணத்திற்கு எங்களுக்கு உறுதுணையாக கூட முழுவதுமாக ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு பத்திரமா அந்த பயணத்தை மிகச் சிறப்பாக செய்து கொடுத்த சௌரிராசன் ஐயா அவர்கள் அம்மாப்பேட்டையிலிருந்து எங்கள் கூடவே இருந்து இந்த அற்புதமான பயணத்துக்கு வழிவகுத்து ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு புரிய வச்சு அதை அழகாக எடுத்து சொன்ன ஐயா அவர்களுக்கும், அமெரிக்காவில் இருந்து எங்களோடு இந்த பயணத்தில் இணைந்த சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும், சுவாமினி அம்மா அவர்களுக்கும், அதே நேரத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்கள் அடியேனுடைய திருமுறை குருநாதர் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஐயா அவர்களும் இந்த பயணத்துக்குள்ள இந்த முழுக்க எங்களுக்கு துணை நின்று ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்த இந்த 4 பேருக்கும் எங்களுடைய மனம் மொழி மெய்களால் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் அடுத்த தல பயணத்தில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கின்றோம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.